வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். அதாவது பிரெயினோட அஜைலிட்டியை எப்படி நம்ம சஸ்டெயினாக தொடர்ந்து நம்ம வச்சுக்க முடியும், அது என்னலாம், அப்படி இருக்கிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணோம், ஒரு 5-6 எக்ஸசைஸு, 5-6 பயிற்சிகள் அதை தொடர்ந்து செய்யணும். ஒன்று, கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ். வலது கையால் இடது முட்டியை தொடணும், இடது கையால் வலது முட்டியை தொடணும். நம்ம 60 வயசு தாண்டினவங்களாக இருந்தால் என்ன செய்யணும், நிதானமாக செய்யணும், நிதானமாக செய்ய முடியும். ஆனால் 60 வயசுக்கு முன்னாடி ஒரு 40லேருந்து 60க்குள்ளே இருக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு 5 தடவை செய்கிறவங்க, அந்த 40 வயசில் இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த பெரிய நம்பர் 5ன்றத 10 நம்பர் செய்யலாம். 20 வயசில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்யலாம், ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை போல் செய்யலாம். பை ப்ராக்டிஸ் தட் ஸ்பீட் கேன் பி என்ஹான்ஸ்ட். மேலே மேலே ஸ்பீடை நம்ம என்ன பண்ணோம், அதிகரிக்க முடியும். அது என்ன செய்யும்னு கேட்டால், இந்த கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் செய்யும்பொழுது அந்த பிரெயின் நிச்சயமாக என்னவோ ஃப்ரெஷ்ஷாக வருதே, இதெல்லாம் விட்டு போகிறதெல்லாம் தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் பிசகாமல் செய்யணும் அப்படின்னு அதை தன்னை சுதாரிச்சுக்கும். அதுபோல் அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் 1, 3, 5, 7 ஈவன் நம்பர், ஆட் நம்பர், அதை என்ன செய்யணும், வரிசையாக சொல்லிட்டு வரணும். அப்படி சொல்லும்பொழுது ஒரு 1, 2, 3, 4, 5 அப்படி வரிசையாக கண்டினியூஸ் நம்பர் சொல்கிறோன்னு வைங்க, அதை அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும். அது பார்த்தோம். ரிவர்ஸில் சொல்லும்போது சில சமயம் ரொம்ப என்ன பண்ணணும், மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம நம்பர் மிஸ் பண்ணிடுறது இங்கே ஒரு தவறு இல்லை, அது பழியாக கருதப்பட மாட்டாது. ஆனால் அது இன்ஸ்டன்ட் அந்த மூளை என்ன செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை விடாத சொல்லணும்னு தன்னை சுதாரிச்சுக்கும். தட் இஸ் அது ஆக்டிவாக ஆகும். அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஸ்லக்கிஷ்னஸை அது போக்கிடும், மேலே மேலே அஜைலிட்டியை வளர்த்து தரும். இதுபோல் மெய், வாய், கண், மூக்கு, செவி, நம்மக்கிட்ட இருக்கிற 5 புலன்கள், அந்த 5 புலன்களுக்கும் ஒரு புலனை வேலை செய்கிறத நிறுத்திட்டு அடுத்தது நம்ம செய்ய பழகலாம். அதுபோல் இருக்கும்பொழுது கண்ணை மூடிக்கிட்டு சில துணியெல்லாம் மடிக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு சில சாமானெல்லாம் ஒன்றுத்துக்குள்ளே எடுத்து போடணும். அப்படின்னா அதெல்லாமல் அந்த டெக்ஸ்டரிட்டி ஆஃப் டேக்கிங் த திங்ஸ்னு கண்ணு திறந்துக்கிட்டு இருக்குச்சே வரும். கண்ணு மூடிட்டா அக்யூரசி இன் ட்ரான்ஸ்ஃபாரிங் த திங்ஸ் அப்படி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்று ஒரு நேரத்தில் நம்மளோட புலன்களை மேலும் சிறப்பாக பணி செய்வதற்கு தயார் செய்யும். அது நம்மளுக்கு செய்யலையா, இப்போ நல்லாவே செய்ய மாட்டேங்குதா அப்படின்னா நல்லா தான் செய்யுது. we are only in 20s, we are only in 40s. அந்த மாதிரி சொன்னால் 20 வயசு தொடர்பில் தான் இருக்கிறோம், 40 வயசு கண்டினியூஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்ஸ்பைட் ஆஃப் இட் we want to do all this. இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கும் பொழுது வாட் இட் will happen அப்படின்னு கேட்டால், அது அந்த தொழிலை, அதாவது கண்ணுக்கு உண்டான தொழில் என்ன, விதவிதமான கலராக நிறைய பார்க்கணும் அப்படின்னா அதுபோல் அந்த வேலையை அது சிறப்பாகவும் செவ்வையாகவும் செய்வதற்கு அதை என்ன பண்ணோம், உபகாரமாக உறுதி செய்யும். அது செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும், செய்வதற்கு துணை நிற்கும், எந்த ஆஸ்பெக்டில் இருந்தாலும். ஸோ அதுபோல் வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆல்டர்னேட் லெட்டர்ஸ், ஒரு லெட்டர் ஷீட்ஸ் ஒன்று எடுத்துக்கணும். அதில் இருக்கிற உயிரெழுத்து மெய்யெழுத்து அதை நம்ம கிராஸ் டிக் பண்ணணும். வாய் என்ன சொல்லணும், ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை உட்காந்துருக்கிற டேபிள் மேலே ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு வாட்டி தட்டுவாங்க. அது எத்தனை தடவை தட்டியிருக்கிறோம் நம்ம மொத்தமாக சொல்லியிருக்கோம். இதுபோல் பயிற்சி எல்லாமே ஒரு 2 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் பண்ணினா போகிறோம். 4 minutes per செஷன் அது செய்தாலே, காலையில் ஒரு 4 நிமிஷம், சாயந்தரமாக ஒரு 4 நிமிஷம் செய்தாலே பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனோட செய்யக்கூடிய தொழிலை, அதனோட செயல்பாட்டு திறனை அதிகமாக்கும். அப்படின்னா அந்த 4 minutesக்குள்ளே 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை சொன்னால் எத்தனை இருக்கும் அதில், 4 minutesன்றது 4 × 60 240 செகண்ட்ஸ். 240 செகண்ட்ஸில் 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இதை நம்ம தட்டுறோம் அப்படின்னா எத்தனை வரும் அதில். ஆக்சுவலாக அதில் 24 டிவைடட் பை 10ன்னு சொன்னால் 24 டைம்ஸ் தான் வரும். அந்த 24 டைம்ஸில் நம்ம எத்தனை தடவை மிஸ் பண்ணுறோம், எத்தனை தடவை we can able to make it அப்படின்றதா, அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதாவது 4-5 ஃபேக்கல்ட்டிக்கு நம்ம வேலை கொடுத்தா மல்டி டாஸ்கிங் எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்னு, இது சிறு குழந்தையிலேருந்து இதை பழக்கம் பண்ணினோன்னு வைங்க, 2-3 வேலையை தொடர்ந்து செய்ய முடியும். ஸோ இந்த அடிப்படையில் இந்த டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் வரும்பொழுது, அப்போ நம்ம ஒரு தட்டை சொன்னோம் இல்லையா, அந்த டேபிள் மேலே ஒரு தடவை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு பதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு வாட்டி நம்ம ஒரு பின்னால் ப்ரிக் பண்ணுறோம். பின் ப்ரிக்கிங்
அப்படின்னு சும்மா ஒரு வாட்டி குத்தி பார்த்தா எத்தனை தடவை குத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்மளோட மூளை என்ன தெரியுமா செய்யும், போன தடவை குத்தினதே ஒரு வாட்டி இருக்கும் பாருங்க, அந்த ரேடியேஷன் ஆஃப் அந்த சென்சேஷன் அதுவும் இருக்குதே, அது நினச்சிக்கிட்டு இருக்கோம் எத்தனை தடவை குத்துறாங்கன்றது. அதில் என்ன பண்ணோம், அந்த உணர்வுகளை, அந்த பர்செப்ஷன் ஆஃப் ஃபீலிங் த பெயின் இருக்குல்ல, அதை உணர்ந்துக்கும் பொழுது அதில் இருக்கிற மாறுபாடுகள், அந்த நேரத்தில் அந்த பர்செப்ஷன் ஆஃப் பெயினை வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிறதா இல்லை ரைட்டாக புரிஞ்சுக்கிறதான்னு நம்ம ஒரு தடவையும் என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே பார்க்கலாம். இந்த ஒரு பயிற்சி தான், இட் இஸ் நாட் எ டெஸ்ட். டெஸ்ட்டுன்னு சொன்னால் ரிசல்ட் இப்படி தான் வரணும், மாறுபாட்டு வரக்கூடாது, நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்லாம் நமக்கு தோணிடும். இல்லை, இட் இஸ் நாட் ஸோ. இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சிக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு முறையும் இந்த டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் வரும்போது அதில் மல்டி டாஸ்கிங் இருக்கும். நம்மளோட அட்டென்ஷன்றதால என்ன, ஃபோக்கஸிங் மைண்ட் இருந்தால் தான் அட்டென்ஷன் இருக்கும். அட்டென்ஷன்றது அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம், கான்சன்ட்ரேஷன்றது ஒரு எண்டு ப்ராடக்ட். ஒரு காஃபி போல். காஃபி முதல் எடுத்தோன்னே எப்படி கிடைக்கும், காஃபிக்கு முன்னாடி யூ ஷுட் ப்ரூ த டிகாக்ஷன் தயார் பண்ணணும், பால் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் யூ ஷுட் ஆட் த சுகர், அதுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை திதிப்பு போட்டு அதை செய்த துவங்கின பிறகு தான் எண்டு ப்ராடக்ட் தான் காஃபி. அதுபோல் தான் எண்டு ப்ராடக்ட் தான் கான்சன்ட்ரேஷன். முதல்ல எடுத்தோன்னே டு சிட் பிஃபோர் த புக், படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணும், முதல்ல யூ ஷுட் ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். முதல்ல படிக்கணும்னு நம்ம மனதளவு தயார் பண்ணிக்கணும். அப்புறம் மனதை ஒருமுகப்படுத்தி புத்தகத்துக்கு முன்னாடி இருந்து அந்த எந்த சாப்டர் படிக்கணுமோ அதை படிக்கணும். அது படித்த பிறகு யூ ஷுட் கண்டினியூ டு ரீடு ஃப்ளூயன்ட்லி ஓவர் த பீரியட். அந்த ஃப்ளூயன்சி ஆஃப் ரீடிங் வந்த உடனேவே மைண்ட் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரிய வரும். ஃபோக்கஸ் பண்ணினாலே அட்டென்டிவ்னஸ் டு இன் ரீடிங் த புக், அட்டென்டிவ்னஸ் டு பர்சீவ் த திங்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் சீயிங், அதெல்லாம் தொடர்ந்து இட் இஸ் ஒரு ப்ராடக்டாக அதில் ஆட் பண்ணோம். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண பிறகு எண்டு ப்ராடக்ட் என்ன, கான்சன்ட்ரேஷன். அதுவும் எப்போவுமே மனித மூளைக்கு பை சயின்ஸ் என்ன இருக்க, 7 அல்லது 6 நிமிடங்கள், 6 அல்லது 7 நிமிடங்கள் வரைக்கும் தான் அதுக்கு ஒரு சஸ்டெயின்ட் அட்டென்ஷன் இருக்கும். மறுபடியும் அது வேவரிங், ஒரு ரவுண்டு எங்கே வெளியில் போயிட்டு வந்து திருப்பியும் வரும். ஆனால் அதுபோல் வரும்பொழுது அந்த அட்டென்ஷன் எபிலிட்டி இருக்கே, அட்டென்டிங் த ஸ்டிமுலி, அந்த ஸ்டிமுலியோட அதனோட ஈர்ப்புத்தன்மை, நம்மளோட ஃபோக்கஸிங் மைண்டு ரெண்டுமா சேர்ந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷனோட குவாலிட்டி அதை வந்து அதிகப்படுத்தும். ஸோ திஸ் கேன் பி அட்டைன்டு பை ப்ராக்டிஸிங் ரெகுலர்லி. அது சின்ன பிள்ளைங்களுக்கு இது போல் நம்ம பழக்கப்படுத்தினமான இந்த இப்போ வரப்போகிறது வெக்கேஷன் வரப்போகுது, இந்த வெக்கேஷனில் இவங்களை தயார் பண்ணினா ஓவர் த பீரியட் எப்படி கிடைக்கும், சிறப்பான செயல்பாடுகள் அந்த பிள்ளைங்களோட பர்ஃபார்மன்ஸில் அடுத்து வரப்போகிற வகுப்பில் பார்க்கலாம். இது என்ன செய்யணும்னு செய்யணும், இந்த பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர்ஸ்னு பார்க்குறோம்ல, இதுலேருந்து இந்த நியூரோட்ராஃபிக் ஃபேக்டர்ஸில் நியூரல் நெட்வொர்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கே அது நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஏதாவது எஃபெக்டிவாக அது வேலை செய்யும். த எஃபிகசி ஆஃப் தட் ஃபேக்டர்ஸ் இருக்கே தட் கேன் பி என்ஹான்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதனால் ஒரு தடவையும் மல்டி டாஸ்கிங் நம்மளுக்கு வருது அப்படின்னா இதெல்லாம் நம்ம டேபிள் மேலே ப்ராக்டிஸிங் எபிலிட்டியை வளர்த்துக்கிறது சொல்கிறோம். இதே நேரம் இது போல தான் நம்ம ஒரு கிச்சனில் கூட வேலை செய்கிறோம்னு வைங்க, ஒரே சமயத்தில் 4-5 வேலையை செய்வாங்க ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னா, அது போலவும் இதுக்கு வந்து சிறப்பான துணை செய்யும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுலேருந்து புரிஞ்சிக்க முடியும். அதெல்லாம் என்னதுன்னு வரப்போகிற பகுதியில் விரிவாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.